விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை காண செய்து சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவரை துதிக்க செய்திருக்கிறார். நன்றாக கரங்களை தட்டுவோமா? சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவர். இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலையும் ஆண்டவர் நன்மையானதை தருகிறவர், பிரயோஜனமானதை போதிக்கிறவர், பிரயோஜனமான பாதைகளில் நம்மை வழி நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். ராமேன் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவருடைய சமூகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் 2 வாக்கு தத்தங்களை தீர்க்கர் மூலமா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன செய்யாதான்? மாறவே மாறாது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்படிப்பட்ட ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நன்மையானதை தருகிறவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் பிரயோஜனமானதை செய்கிறவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் சமூகத்தை நமக்கு முன்பாக தருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் சொல்லும் போது, நீங்க எல்லாரும் வசனத்தை மகிழ்விக்கும் அண்ணாவை சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த 2 சிறு பிள்ளைகள் சொல்லும் பொழுது உண்மையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னு சொன்னா, அவங்க அவ்வளவு அழகா சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம துதிக்கணும்னா, ஸ்தோத்தரிக்கணும்னா, நம்ம எப்ப நல்லா துதிக்க முடியும்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரமே. ஒரு ஆமீன் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம், அவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப துதி ஆராதனை என்பது நான் ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. ஆமீன் சொல்லலாமா? நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது? ஜெயம் கிடைக்கிறது. ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். இந்த மாதத்திலையும் நம்ம நினைத்திருக்கிற எல்லா காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருவேன், அது தீமைக்கானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எப்பொழுதும் வெற்றியை தருகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அப்படி ஆண்டவரை துதிப்போமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை உயர்த்தி, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுவோமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு,
எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென். எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒருவேளை கடந்த மாதங்கள்ல பயங்கரமான துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கலாம், பாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்துல என்னென்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் கலங்காமல் திகையாமல் நம்மை நடத்துவார் என்று சொல் அப்படின்னு நான் சொல்றேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன யார் என்று சொன்னாலும், யார் என்று சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கரங்களை தட்டி பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். ஏன் சொன்னார்? அந்த அதிகாரத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். நான் அவருடைய பிள்ளை. இந்த மாதத்திலும் ஜெயம் எடுப்பேன். ஆண்டவருடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லுவேன். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார். சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலால் இடித்து விட்டார். இயேசு காலால் இடித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்ம சொல்லுவோம், ஒரு நாள் ஆண்டவர் வருவார் மேகங்கள் நடுவினிலே. என் நேசர் வரப்போகிறார். என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துளைப்பார். ஆண்டவர் இந்த வருஷத்துல எல்லா மாதத்தையும் நடத்துவான்னு சொல்லுவார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் சொல்லுவோமா? வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி எனக்கு எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி நமக்கு நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்ப. அந்த 2வது சரணத்தை திருப்பி பாட போறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இங்க நம்ம பார்க்கிறோம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம். எல்லாரும் நல்லா எழுந்து நின்று நம்ம சொல்ல போறோம். இனி நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை.
ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். எப்படிப்பட்ட ஆண்டவர்? அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புது பலன் கடந்து வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு புது பலன் கடந்து வரப்போகிறது. எப்பன்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை நல்லா துதிக்கும் போது, ஆண்டவரை நல்லா ஸ்தோத்தரிக்கும் போது, ஆண்டவர் நன்மையானதை தருவார். நன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்க்காம மனப்பூர்வமா மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, என் தேவன் உங்களுக்கு இந்த மாதத்துல ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, ஜெயத்தை கொடுப்பார். அதனால எந்த அதிகாரமும் நம்மை செயல்படுத்த முடியாது, எந்த ஆளுகை நம்மை செயல்படுத்த முடியாது. ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் நம்மை நல்ல பாதை நடத்தும், அதுதான் தேவனின் அதிகாரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்கிறபடினால நல்ல கரங்களை தட்டி பாட போறோம். இனி குடும்பத்துல சாத்தானின் அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? இனி திருச்சபையில சாத்தானின் அதிகாரம் கிடையாது. இனி நம்ம வேலை பார்க்குற இடத்துல சாத்தானின் அதிகாரம் கிடையாது, படிக்கிற இடத்துல கிடையாது. அப்ப நம்ம கன்ஃபெஷன் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க எங்க கூட வாங்கன்னு சொல்லி. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். எல்லாரும் சொல்லுவோம். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்லா கரங்களை தட்டி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாரும் அறிக்கை செய்வோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இந்த மாதத்துல ஆண்டவர் வெற்றியை தரப்போவர். வெற்றி உண்டு சொல்லுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வெற்றியை தருவார். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி இந்த மாதத்துல எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆண்டவர் வெற்றியை காண செய்ய போகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் மகத்துவம் உள்ள தேவன், நான் அதிசயங்களை செய்கிற தேவன், உன்னை மறவாத தேவன், உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் கை விட்டுருவாரா? உன் நம்பிக்கையை விட்டுறாத. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எதற்காக நீங்க துதித்துட்டு இருக்கிறீங்களோ, எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எதற்காக ஜெபித்துட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, ஆண்டவர் இன்றைக்கு செய்வார், இந்த மாதத்திலையும் செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தடைகளை தகர்த்து போடுகிறவர், பலவீனங்களை மாற்றுகிறவர். அவர் எல்ரோயா இருக்கிறார், எபினேசரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து மனதின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு சொல்ல போறோம். கடந்த 5 மாதங்களும் உம்முடைய கரம் மாறவே இல்லை சுவாமி. நாங்க கூட மாறி போயிருக்கிறோம், நாங்க கூட தேவ உறவை விட்டு வெளியில போயிருக்கோம். சில நேரங்கள்ல எங்க வாயின் வார்த்தைகள்ல தவறி இருக்கிறோம் ஆண்டவரே, மனதின் ஆழங்கள்ல இருந்து தவறி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உம்முடைய கிரியையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஏன்னா எங்க மேல அவ்வளவு அன்பு உள்ளவங்களா நீங்க இருக்கிறீங்க இயேசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சொல்லலாமா?
மறவாமல் நினைத்தீரையா. எல்லாரும் சொல்ல மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினை, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி. மனதின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தேவ வல்லமை, தெய்வீக பிரசன்னம் அப்படியே. நன்றி நன்றி ஐயா. நன்றி சொல்ல சொல்ல கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி மனதின் ஆழத்தில் ஸ்தோத்திரம். Thank you Jesus. கோடி கோடி your presence நன்றி நன்றி தேவ மகிமை. கோடி கோடி நன்றி ஐயா. இன்னும் ஒரே ஒரு சரணத்தை பாட போறோம். ஆண்டவர் தடைகளை உடைக்கிற தேவன், நம்மை தள்ளாட விட மாட்டார். இந்த மாதத்தில் நம்மை நடத்துவார், தடைகளை எல்லாம் உடைத்து போடுவார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், 5 மாதங்களை தடைகளை உடைத்தார் அல்லவா, இந்த 6வது மாதத்துல உடைக்க அவர் வல்லவர். அவர் ஞானம் உள்ளவர். அவர் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் நம்மை நிறைக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்து சொல்லலாம், தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்தும் தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நீங்க நினைக்கிறீங்களா, ஒருவேளை நான் இன்னும் நடக்கலையே, நான் மரித்தே போனாலும்
என்னை உயிரோடு கூட எழுப்பி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, உடைக்கப்பட்டு போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் காலை நேரத்துல சொல்றாரு, 5 மாதங்கள் ஆயிட்டே, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுமா? 6வது மாதத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை நான் உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. நிச்சயமாய் உயர்த்துகிற தேவன் நம்மை உயர்த்துவார். நீரே கூடந்து வழி நடத்துவீராக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். அமர்ந்துக்கோ. ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் எனக்கு தந்த இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புக்காய் நான் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அடிக்கடி உங்கள் ஆலயத்திற்கு வரவும் ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும் இந்த நல்ல வாய்ப்பை தருகிற ஆயிரவர்களுக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். சபை கமிட்டி, சபை அங்கத்தினர்கள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு என்ன ஞாபகம் இருக்குது? நான் பேசுற தமிழ் புரியுதா? நல்ல கைவேர்த்தி காட்டுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது. நான் எத்தனாவது முறை உங்கள் ஆலயத்துக்கு வருகிறேன் என்பது ஞாபகம் இருக்குதா? 4வது முறை வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து என்ன கேட்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 4 முறை வந்ததுல ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணின வார்த்தை, கடந்த ஜூன் மாதம் இதே நாளிலே வாக்குத்தத்த ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். உங்கள் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? பரவாயில்ல, உங்க ஞாபக சக்திக்காக ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நீங்க ஞாபகம் வைக்கிறீங்களோ இல்லையோ, நாங்க பண்ணுகிற பிரசங்கங்களை நீங்கள் தேவ சமூகத்திலே நினைவில் வைக்கும்படி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் கொடைக்கானல் பட்டணத்தை மையமாக வைத்து அங்கிருக்கிற சிஎஸ்சி திருச்சபையுடைய அங்கத்தினர்களாய் இருந்து 27 ஆண்டுகளாய் கிருபையின் வாசல் என்று சொல்லுகிற ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். உங்கள் திருச்சபை அநேக காரியங்களிலே உதவி செய்கிறதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜிப்சி மக்கள் மத்தியிலே செய்கிற ஊழியங்கள், ஏழை மகளுடைய திருமணத்துக்காக நீங்கள் செய்கிற உதவிகள் எல்லாவற்றுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல கொடைக்கானல் மலைவாழ் மக்கள் மத்தியிலும் இந்த கல்வி ஆண்டிலே நாங்களும் அநேகருக்கு உதவி செய்கிறோம். ஒருவேளை கர்த்தர் உங்கள் உள்ளங்களில் பேசுவாரானால் அந்த கல்வி பணிக்காக உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை இந்த ஆலய ஆராதனை முடிந்தோடனே கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடலாம். வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுதே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளிலே நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை எடுத்த ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். லூக்கா 11:1. அவர் ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு
ஜெபம் பண்ண போதித்ததை போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் என்பதே. இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வேத வசனம். அநேக முறை நாம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே இதே ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஜூன் மாதத்துக்குள் உட்பிரவேசிக்கிற நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறார் என்பதை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பலனோடு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த லூக்கா 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் ஜெபித்தார் என்பதற்கு இந்த வசனத்திலே நல்ல ஒரு ஆதாரம் இருக்கிறது. இரண்டாவது, சீடர்கள் மேற்கோள் காட்டுகிறார். யோவான் தன் சீடர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்ததை போல. ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனால் மாத்திரம்தான் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப இரண்டாவது, யோவான் ஸ்நானகனும் என்ன செய்திருக்கிறார்? ஜெபித்திருக்கிறார். இந்த யோவான் ஸ்நானகனிடத்திலே ஜெபத்தை கற்றுக்கொண்ட யோவான் ஸ்நானகனுடைய சீடர்கள் அதை தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். நான்காவது காரியம், இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களும் ஜெபத்தை கற்றுக்கொண்டு அதற்கு பின்பு அதை தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்கிற பிரசங்கங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எத்தனை பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், எத்தனை பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது. பிரசங்க வேலை என்பது எனக்கு அருமையானவர்களே ஆலய ஆராதனையிலே ஒரு பகுதி என்பதை மாத்திரம் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. இந்த ஆலய ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலே குறிப்பாக பிரசங்க வேலை என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம், சபையோடு பேசுகிற காரியம். அப்போ இந்த பிரசங்க வேலையில நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் பாராட்டுவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பாராட்டுவதோடு நின்று விடாமல் அதை நீங்கள் பழக்கத்திலே கொண்டு வர கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம் எதை வலியுறுத்துகிறது என்றால் ஜெபத்தை வலியுறுத்துகிறது. ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை இல்லை. ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பில்லை. ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பிரதானமாய் வைத்திருக்கிற ஒரு காரியம் உண்டென்று சொன்னால் அது ஜெபம். என கருமையானவர்களே, இந்த ஆலயம் நிலை நிற்பதற்கு அஸ்திபாரம் அவசியம். ஒருவேளை இந்த ஆலயத்தின் அஸ்திபாரம் சரியில்லை என்றால் இந்த ஆலயம் நிலை நிற்காது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை போல ஒரு கிறிஸ்தவனுடைய சாட்சி வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய பரிசுத்த வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய குடும்ப வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் என்று சொல்லுகிற அஸ்திபாரத்தின் மேல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஜெபத்திற்கு இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளவு? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இல்ல, இது எப்படி கூட சொல்லாத, prayer is powerful weapon அப்படிங்கிறாங்க. ஜெபம் என்பது ஒரு வல்லமை உள்ள ஆயுதம். ஆண்டவர் அந்த ஆயுதத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் விளைவாக என்ன நடந்தது என்று சொல்லி அருமையான சகோதரி சாட்சி சொன்னார்கள். ஜெபம் எனக்கு மாற்றங்களை கொண்டு வருகிறது.
ஜெபம் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற மனிதனை ஜீவனோடு கொண்டு வருகிறது. ஜெபம் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கிறது. ஜெபம் வானத்தின் பலகணிகளை திறக்கிறது. அப்போ ஜெபம் என்பது வல்லமை உள்ள ஒரு ஆயுதம். ஒரு பரிசுத்தவான் இப்படியாய் சொல்லுகிறார், மூளை சாதிக்காததை நம்முடைய முழங்கால் சாதிக்கும். நாம் பலவீனமானவர்கள், ஆனால் நம்முடைய முழங்கால் பலன் உள்ளது. அந்த முழங்கால் உன் குடும்பத்தை மாற்றும், உன் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றும், உங்கள் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலைகளை உங்கள் முழங்கால் மாற்றும். உங்கள் கணவனை உங்கள் முழங்கால் மாற்றும், உங்கள் மனைவியை உங்கள் முழங்கால் மாற்றும், உங்கள் பிள்ளைகளை உங்கள் முழங்கால் மாற்றும். யாருமே ஆமேன்னு சொல்லல. நம்ம ஜிப்சி மக்களை விட கொஞ்சம் அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா நாம எப்படின்னா, அவங்க ஜிப்சி மக்கள்ல அவங்கள அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இல்ல, we are well educated, நாங்களாம் ரொம்ப படிச்சவங்க. அவங்கள மாறில நாங்க அப்படி கையெல்லாம் உயர்த்தி அல்லேலூயாலாம் சொல்ல முடியாதியா? எங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் இருக்குல்ல, பாரம்பரியம் பரலோகம் கொண்டு போகாதுமா. ஆமென், அல்லேலூயா. நோக்கி வார்த்தைகள் வருகிற போது ரிசீவ் பண்ணணும். அழகா ஐயா சொன்னாங்க இல்ல. அப்ப ஜெபந்தான் மாற்றத்தை என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆனால் அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளவு? இன்னைக்கு எத்தனை மணி நேரம் இந்த ஜெபத்திலே நாம் நேரங்களை செலவழிக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஸ்பர்ஜன் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனிதன் ரொம்ப அழகா சொல்றாரு, ஜெபிக்கிறவன் பாவம் செய்கிறதை நிறுத்துவான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்கிறதை நிறுத்துவான். ஜெபிக்கிறவனால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவனால ஜெபிக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு இன்றைக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளவு? இந்த மாதத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 3 காரியத்தை வேத வசனத்தின் அடிப்படை ரொம்ப வேகமாய் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்துல ஜெபத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முன்மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளா யாரை காண்பிக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் காண்பிக்க முடியும். அவரை போல ஒரு சிறந்த ஜெப வீரனை நீங்கள் பார்க்கவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வேதத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், அவர் ஊழியம் செய்த காலங்களை காட்டிலும் ஜெபத்தில தான் அவர் அதிகமான நேரம் செலவழித்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அருமையானவர்களே, அவ்வளவு ஒரு சிறந்த ஜெப வீரனாய் அவர் இருந்திருக்கிறார். இந்த உலகத்துல ஜெபம் ஒருவருக்கு அவசியம் இல்லை என்றால் அது தெய்வம் ஒருவருக்கு மாத்திரம்தான். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் அவசியமில்லாத அவரே ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரானால் நாம எவ்வளவு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்னைக்கு பாருங்க, நமக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கும். உண்ண நேரம் இருக்கும், உறங்க நேரம் இருக்கும், ஊரெல்லாம் சுத்த நேரம் இருக்கும், உறவுகளை பார்த்து நல விசாரிக்க நேரம் இருக்கும். ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா உங்கள் உதடுகள் அசைகிறதை பார்க்கிறேன். நோ டைம், எங்களுக்கு என்ன இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஜெபிக்க நேரம் இல்லைன்னா ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க நேரம் இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் ஜெபத்தின் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல, நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். நான் கேட்டாதான் அவர் கொடுக்கணுமா, சட்டம் பேசக்கூடாது. கேட்டாதான் கொடுப்பார். அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாரு, கேளுங்கள். மத்தேயு 7:7 கேளு கேளுன்னு தான் அர்த்தம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுகிறவனுக்கோ திறக்கப்படும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் சத்தத்தை கேட்டு நீ அறியாத விட்டதமான பெரிய காரியங்களை செய்வேன். எப்ப செய்வாரு? 1000 அறிக்கப்பட்டதால செஞ்சிருவாரா? இல்ல, கேட்கணும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை பெருக பண்ணும், என்னை ஆசீர்வதியும், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் என்று சொல்லி கேட்கிற போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கையை வைத்து எனக்கு 3 காரியம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது எப்படி ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் என்றால், லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிற போது இயேசு
ஜெபித்தார். இதெல்ல கவனிங்க, இது ஊழியத்தினுடைய ஆரம்பம். இப்பதான் ஏசப்பா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போறார். ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? அவர் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். அங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் ஜெபிக்கிற போது வானம் திறக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்குகிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நல்ல கவனிங்க, ஜெபிக்கிறவனுக்கு வானம் திறக்கப்படுகிறது. ஜெபிக்கிறவனை தேவன் தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஜெபிக்கிறவன் தேவ சத்தத்தை கேட்பான். நான் ஒன்றை சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் தேவ சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆமென். அப்போ இது ஊழியத்தினுடைய ஆரம்பம். ஊழியத்தின் முடிவுக்கு வாங்க, சிலுவை. 6 மணி நேரம் இயேசு சிலுவைகளை தொங்கினார். அவர் பேசின வார்த்தை 7 வார்த்தையில முதல் வார்த்தை என்ன? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்வதை மன்னியும். திறப்பின் வாசலிலே அகோர வேதனையிலே ஆண்டவர் பிறருக்காக ஜெபிக்கிறார். கடைசி வார்த்தைக்கு வாங்க, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு யூதர்களும் இன்றைக்கும் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். அவர்கள் நித்திரைக்குள் போவதற்கு முன்பதாக அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்ப நல்ல கவனிங்க, ஊழியத்தின் ஆரம்பம் ஜெபம், ஊழியத்தினுடைய முடிவு ஜெபம். இடைப்பட்ட காலங்கள் எல்லாம் பாருங்க, அவர் தனித்து ஜெபிக்கிறார். பேதுரு, யாக்கோப்பு, யோவானை கூட்டிக் கொண்டு போய் மறுரூபம் அலையிலே அவர் ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கெத்செமனே போவதற்கு முன்பதாக இயேசு ஜெபிக்கிறார். இரவெல்லாம் இயேசு ஜெபிக்கிறார். பாருங்க, ஊழியத்தின் ஆரம்ப ஜெபம், ஊழியத்தின் முடிவு ஜெபம். இடைப்பட்ட எல்லா நேரங்களிலும் இயேசு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். நான் இப்படி சொல்றேன், ஒரு நாளை ஆரம்பிக்கிற போது ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள், அந்த நாளை முடிக்கிற போது ஜெபத்தோடு அந்த நாளை முடியுங்கள். இடைப்பட்ட எல்லா நேரங்கள்ல ஜெப சிந்தையோடு நீங்கள் இருக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இல்ல, ஜெபிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். இவருடைய ஜெப வாழ்க்கையை வைத்து ஒரு 3 காரியம் வேகமாய் காண்பித்து கொடுக்கிறேன். முதல் காரியம் மார்க்கு 1:35. கொஞ்சம் வேகமாய் வாசிங்களே. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துக்கு நல்ல தெரியும், 33.5 ஆண்டுகள் தான் இந்த பூமியில இருக்க போறாரு. பிறகு மனுக்குலத்தின் மீட்புக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்படுவார். எனக்கு அருமையான குறிப்பிட்ட அந்த காலங்களை அவர் அறிந்தபடியினால இரவு பகல் என்று பாராமல் ஆண்டவர் நகரங்கள் கிராமங்கள் தோறும் ஓடி ஓடி ஆண்டவர் உறங்காமல் ஊழியம் செய்கிறார். அப்படி எனக்கு ஊழியம் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக பாருங்க, அதிகாலை இருட்டோடு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுத்தருகிற முதல் காரியம் என்ன தெரியும்? முதல் அலுவல் அல்லது முக்கியமான அலுவல் அல்லது முதல் வேலை அல்லது முக்கியமான வேலை எதுனா அதிகாலை ஜெபம். அதிகாலை ஜெபம், the early morning prayer. நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசுவா, இயேசு எல்லாமே அதிகாலை எழுந்து ஜெபித்திருக்கிறார். தேவனால் பயன்படுத்தப்பட்ட எனக்கு 17வது 18வது 19ஆம் நூற்றாண்டில் இருந்த எல்லா தேவனுடைய மனிதர்கள் அதிகாலை எழும்பி தேவ சமூகத்திலே ஜெபித்திருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் அழகாய் சொல்லுகிறார், ஒரு நாள் அதிகாலை 2 மணி நேரம் தேவ சமூகத்திலே நான் முழங்கால் படியிடாவிட்டால் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல என் வல்லமையை இழந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த புராட்டஸ்டான்னுடைய ஃபவுண்டர் மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, 2 hours 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் நான் ஜெபிப்பேன், இல்லனா என் வல்லமையை நான் இழந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்ப அதிகாலை ஜெபம், the early morning prayer ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வசனம் வாஸ்தவம்ல என்ன வாஸ்தவம்? அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு முறை இயேசுன்னு போட்டு எல்லாரும் வசனத்தை வாசித்தரலாமா? பைபிள் கொண்டதை எல்லாருமே அந்த மார்க் 1:35 வாசிங்க. அவர் இடத்துல இயேசுன்னு போட்டு வாசிங்க பாப்போம் வேகமா. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. இப்ப அவருங்க இடத்துல யார் பேர் போட்டோம்? இப்ப இயேசுங்க இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க பாப்போம். சத்தம் வராது, எனக்கு தெரியும்.
ஏன்னா நம்ம எலும்புனா தானே வாசிக்க முடியும் இல்ல. அப்படி ஒரு சில லேசா முணுமுணுக்கிறாங்க, அது இந்த பக்கம் சத்தமே காணும் இல்ல. ஜெபிக்காம தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய மகிமைக்காக சொல்றேன். இந்த பிரசங்கத்துக்காக என் அன்பு தேவ பிள்ளைகளே 4 மணிக்கு எழும்புறேன். 2 hours இல்ல. ஆண்டவரே நான் பேச போறேன், எனக்கு என்ன பேசுன்னு தெரியாது, கிருபை தாங்க இல்ல. 1000 கேளுங்க, உதவி 1000 கேளுங்க, தேவ சமூகத்தில் நிற்கிறோம். நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் நிற்காம நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கலாம், ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது நல்லது. ஆனா ஜெபம் ஆண்டவரோட உறவை வளர்க்கிற காரியம். அப்ப அதிகாலை ஜெபம் நீங்க தீர்மானம் பண்ணணும். இப்படி தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரை பார்க்காமல் உலகத்தை பார்க்க மாட்டேன், ஆண்டவரோடு பேசாமல் உலகத்தோடு பேச மாட்டேன். என்னுடைய முதல் கடமை, the first duty, என்னுடைய முதல் வேலை என்ன? என்னுடைய நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதா, செல்ல பார்த்து என்ன மெசேஜ் வந்திருக்குது, எடுத்த உடனே இப்ப எந்திரிக்கிறப்ப எங்க முழிக்கிறானா, செல்ல தான் முழிக்கிறேன். விளங்குமா அந்த நாள்? யோசித்து பாருங்க இல்ல, யோசித்து பாருங்களேன். ஒரு காலத்துல அப்படியா இருந்தோம் நம்ம. என் அன்பு தேவ பிள்ளை, எழுந்த உடனே உங்க முகத்தை அலம்பி நீங்க தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவ சமூகத்துல ஆண்டவர் திருமுகத்தை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஆலய ஆராதனை ஆரம்பிக்கிற போது ஆயர் ஒரு அழகான வசனம் சொல்லி ஆரம்பித்தார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், ஏறெடுக்கிறவன் வெட்கப்பட மாட்டான், ஏறெடுக்காதவன் வெட்கப்பட்டு தலை குனிவான். ஏன்னா ஆண்டவரை பார்த்தவன் முகம் பிரகாசிக்கும், ஆண்டவர் முகத்தை பார்த்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான். The early morning prayer, இந்த காலை ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 4:30 மணி, 5 மணி, 5:30 மணி, 6 மணிக்கெல்லாம் எழும்பி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 15 minutes, ஒரு 15 நிமிடமாவது என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, நீ தேவ சமூகத்துல உட்காருவாயானால் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். மோசே விடியற் காலம் ஆயத்தமாகி சீனாய் மலைக்கு போறான். நீங்க வீட்டுல போய் யாத்திரை 34 வாஸ்து பாருங்களேன். அங்க மலைக்கு போறான். எனக்கு கருமையானவர்களே, அங்க டைம்லாம் பிக்ஸ் பண்ணல. மோசே போறப்போ ஆண்டவர் மோசே வான்னு சொன்னாரு. அங்க மோசே ஆண்டவர் டைம்ல என்ன செய்யல, பிக்ஸ் பண்ணல. அவங்க பாட்டு போறாங்க இல்ல. இப்ப நாமெல்லாம் அப்படி பிக்ஸ் பண்ணி தான் வருவோம். சர்ச் சர்வீஸா அது இவ்வளவு நேரம் தான் இருக்கணும் இல்ல. நான் ஒரு சமீபத்தில் ஒரு ஆலய ஆராதனைக்கு போயிருந்தேன். அங்க ஐயர் சொன்ன வார்த்தை எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அவர் சொன்னாரு, டைம் பிக்ஸ் பண்ணிட்டு ஆலய ஆராதனைக்கு வர உனக்கு ஆண்டவர் டைம் பிக்ஸ் பண்ணிட்டா என்ன செய்வன் கேட்டார். எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. என்னடா ஆயர் இந்த வார்த்தையை கேட்கிறாரு. அவர் சொல்ற, இல்லையா எங்க மக்கள் எல்லாம் அப்படி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்து பழகிட்டாங்க. ஒரு 5 minutes கூட்டினாலே அடுத்து வந்து 1008 கேள்வி கேட்பாங்க. அதனால முன்கூட்டியே பிரசங்கியா இருக்கு, மறைமுகமா ஒரு தாக்குதலை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கீங்களே, அவர் கரெக்டா என்ன செய்வாரு. நீங்க அப்படி இல்லை, ரொம்ப நல்ல ஜனங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? அப்போ என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலை, the early morning prayer is very very important. காலை எழும்பணும். நீங்க பாக்குறத பார்த்தா காலையில் எங்களுக்கு எழும்ப ஆசையா இல்ல, எழும்பணுன்னு தான் ஆசை. ஆனா என்ன செய்ய முடியல, எழும்ப முடியல இல்ல. இந்த காலையில தூங்குற தூக்கம் இருக்கு பத்தீங்களா, இந்த 3 மணி 4 மணிக்கு தூங்குற தூக்கம் இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் வச்சா என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா? சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும் இல்ல. இல்ல நைட்டெல்லாம் வைக்க அந்த காலையில இளம் காத்துல இல்ல கருமையான ஆவி சொல்லும் எலும்பு. மாம்சம் என்ன தெரியுமா சொல்லும்? ஒரு 5 நிமிஷம் படுத்துரு, 5 நிமிஷம் தான் கண்ணை மூடுவோம். கேக்குது, நீங்க சொல்றது கேக்குது. 1/2 மணி நேரம் அவுட். என்ன அனுபவத்துல இருக்க பார்த்தீங்களா என் அன்பு தேவ பிள்ளைகளே? அப்ப இந்த அதிகாலை ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குறிப்பா என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனா இருந்து நான் சொல்றேன், நீ அதிகாலை ஆண்டவரை தேடுவாயானால் உன் எதிர்காலத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். நீ அதிகாலை ஆண்டவரை தேடுவாயானால் நீ பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாய். நீ அதிகாலை ஆண்டவரை தேடுவாயானால் தேவன் உன்னை விசேஷத்தை ஞானத்தால் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். The early morning prayer இல்ல, இந்த காலையில எழும்பணும். அப்ப காலையில எழும்புன்னா நீங்க ராத்திரி கொஞ்சம் சீக்கிரமே தூங்க போயிடணும். ஆமென். சீக்கிரம் 7:30க்கெல்லாம் போயிடக்கூடாது. ஒரு 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் நினைச்சு தூங்க போ. நம்ம ஆட்கள் விடிய காலம் 4 மணி தான் செல்லே ஆஃப் பண்றான். விளங்குமா? யோசித்து பாருங்க இல்ல. ராத்திரி எல்லாம் உட்காந்து என்னத்தை தான் பார்ப்பாங்களோ இல்ல. அது என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் அதுல கிடையாது இல்ல. அப்ப ராத்திரி சீக்கிரமே தூங்க போகணும். 2வது ராத்திரி கொஞ்சம் சாப்பாட்டையும் குறைக்கணும். தொண்டை வரைக்கும் பிடிச்சி தூங்கினா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம ஆளுகள்ட்ட கேட்டு பாருங்க. நேற்று ராத்திரி பயங்கர மழை. நம்ம ஆள் கேட்பான் அப்படியான். ஏன்னா நம்ம ஆளுக்கு இடியே விழுந்தாலும் தெரியாது, அவ்வளோ தூக்கம் இல்ல. தூக்கம் என்ன செய்யுமா? கந்தையை யார் சொல்றா? சாலமோன் ஞானி சொல்ற. தூங்குனா தரித்திரம் அப்படிங்கிற. உங்க வீட்டுல ஒரு வாலிப பிள்ளை இருக்கிறா,
அப்ப ஒரு 9 மணி வரைக்கும் தூங்குறான்னு வச்சுக்கீங்களேன். வெரி குட் வெரி குட், ரொம்ப நல்ல பிள்ளை, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கு அப்படின்னு அம்மா சொல்லுவா. அம்மா என்ன சொல்ல, என்னடி இப்படி தூங்குற, போற வீடு விளங்குமா? என்ன அருமையான தமிழ் பாருங்க. நமக்கே தெரியாது தூங்குனா விளங்காதுன்னு, ஆனா தெரிஞ்சு என்ன செய்யறோம், தூங்குறோம். குடும்பம் விளங்குமா? வியாபாரம் விளங்குமா? இல்ல சபைதான் விளங்குமா? யோசித்து பாருங்க. அப்ப ஏர்லி மார்னிங் பிரேயர் இல்ல, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாகி அடுத்த ஒரு முறை வந்து அந்த ஏர்லி மார்னிங் பிரேயர் என்ன கூட கொஞ்சம் விளக்கம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில முதல் கடமை, முக்கியமான கடமை ஏர்லி மார்னிங் பிரேயர், அதிகாலை ஜெபம். இப்ப நீங்க உங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணிடணும். கை உயர்த்துங்க, எலும்பி நில்லுங்க அப்படின்லாம் நான் சொல்ல போறது கிடையாது. அப்படி கை உயர்த்தி எலும்பி நின்று நிறைய பேர் ஏமாத்திருக்கு, அது நமக்கு நல்லா தெரியும். நீங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிருங்க. நாளைக்கு காலையில ஒரு 4:30 மணி அல்லது ஒரு 5 மணி, ஒரு 5:30 மணிக்கு நான் எழும்பி தேவ சமூகத்துல ஒரு 15 நிமிடமாவது நான் தனித்து எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பெற்றோருக்காக, வேலைக்காக, வியாபாரத்துக்காக, நான் சார்ந்திருக்கிற திருச்சபைக்காக, பட்டணத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணிடணும். சரியா? 2வது காரியம், இயேசு கிறிஸ்து கத்தி தருகிற 2வது காரியம், நீங்க வசனங்களை வாசிக்க வேணா, வேகமா நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க வீட்டுல போய் வாசிக்க. லூக்கா 6ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிக்க வேணான்னு சொன்னேன். நீங்க என்ன பார்த்தாலே போதும், தெரியும் நீங்க ரொம்ப ரொம்ப எப்படி ரொம்ப அப்படி பிரிஸ்கா இருக்க விசுவாசிகள் தெரியும். அதனால நீங்க என்ன செய்ய, வசனத்துல வாசிக்க வேணா, உங்க மைண்ட்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, எழுதுறவங்க எழுதிக்கிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இயேசு இரவெல்லாம் மலையில போய் என்ன செய்வாரு, ஜெபிப்பார். எனக்கு அருமையானவர், எதற்காக இயேசு ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்போ அவருடைய ஊழிய காலம் முடிய போகுது. இப்போ ஊழிய பொறுப்பை யாரிடத்தில் கொடுப்பது, ஒரு முக்கியமான டிசிஷன், தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. நான் சொன்னேன், முதல் கடமை, முக்கியமான கடமை அதிகாலை ஜெபம். 2வது முக்கியமான தீர்மானத்தின் போது ஜெபிக்க வேண்டிய ஜெபம், இம்பார்ட்டன்ட் டிசிஷன் இருக்கு பாத்தீங்களா? அப்ப ரொம்ப நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இப்ப ஏசப்பா ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க போற, என்னன்னா தனக்கு பிறகு யாரிடத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி மலை மேல போறாரு. இரவெல்லாம் ஜெபிக்கிறார். 12 hours, 12 மணி நேரம் தனித்து தேவ சமூகத்துல இரவு ஜெபம் இயேசு ஜெபிக்கிறார். பொழுது விடிந்தவுடனே கீழே வராரு. அங்க திரளான கூட்டம் இருக்கிறது, சுகம் பெற ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களுக்கு மத்தியில 12 பேரை ஆண்டவர் நேம் கால் பண்றார், பேர் சொல்லி கூப்பிடுறார். 12 பேர் முன்னாடி வராங்க, அவங்களிடத்தில் ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். பொறுப்புகள் எப்பொழுதுமே சரியான நபருடைய கரத்திலே கொடுக்கப்படும். ஏன்னா பொறுப்பு இன்றைக்கு சரியில்லாத நபருடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறதுனால அந்த பொறுப்புடைய அந்த வேல்யூ அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஒரு பொறுப்பை ஒரு மனிதத்தில் கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்ச சில தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்ப நீங்க ஆலயத்துல ஒரு பொறுப்புல வரீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் யாரோ உங்களை பிரஷர் பண்றாங்க, பின்னாடி உங்களை புஷ் பண்றாங்க, நீ போ, நீ நில்லு, நீ டாமினேட் பண்ணு, உன்னை யாரோ பின்னாடி இருந்து புஷ் பண்றனால நீ முன்னாடி வந்து பொறுப்பை எடுக்க ஒரு நாள் எத்தனிக்காத, அது உனக்கு சாபமாய் முடிந்து விடும். சில குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் வச்சிருக்கிற இல்ல. எத்ரோ மோசையோட மாமா எத்ரோ இருக்கார்ல, மோசை வீட்டுக்கு போறாரு, மருமை வீட்டுக்கு போறாரு. போனா எனக்கு கருமையில மோசை காலையில உட்கார்ந்து சாயந்தரம் வரைக்கும் மக்களை விசாரித்து கொண்டு இருக்கிறார். எத்ரோ தீர்மானம், இது நல்லது இல்ல இல்ல, என் மக வாழ்க்கை என்ன ஆகுறது இல்ல, இந்த ஆள் இப்படி காலையில போய் உட்கார்ந்து சாயந்தரம் வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா என் மக வாழ்க்கை பாதிக்கப்பட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மோசை வந்த உடனே எத்ரோ ஒரு அருமையான ஆலோசனை கொடுப்பார். மோசே, நீ செய்கிற காரியம் நல்லது இல்ல இல்ல, நீ ஒரு காரியம் பண்ணு, 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி என்ன செய்ய நியமனம் பண்ணு. உடனே மோசை சொன்னானா, நான் ஆண்டவரோட முகமுமா பேசுறவன், நீ எனக்கு என்ன ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு சொன்னானா? இல்ல. ஆலோசனை யாரிடத்திலிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கும். நம்ம சொல்லுவான், நீ ஒரு ஆளையா, நீலாம் எனக்கு ஆலோசனை, நேத்து பையன் சொல்றமா, ஏன் நேத்து பையன் சொன்னா கேட்க கூடாதோ, இல்ல நேத்து ஆள் சொன்னா கேட்க கூடாதோ? ஆலோசனை யாரை கொண்டு ஆண்டவர் சொல்லலாம். அது படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், யார ஆலோசனை சொல்ல, ஆயரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். ஆலோசனை சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை நமக்கு என்ன செய்யணும். சும்மா அங்க உட்காந்து சீனியாரிட்டி தெரியுமா இல்ல, என்னோட ஃபேமிலி பேக் இதெல்லாம் இங்க செல்லாது. எங்க ஆலயத்தில் அதெல்லாம் அந்த சீனியாரிட்டி, இந்த பேக்ரவுண்டு, உங்க எஜுகேஷன், அதெல்லாம் ஆலோசனை யார் சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலை இருக்கும். நாகமான் பாருங்க, வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண் சொல்றா, போங்கய்யா ஆத்துல மூழ்கு, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், நீ என்ன எனக்கு சொல்லணும் கேட்டானா? இல்ல இல்ல.
ஆலோசனை கேட்டான், குஷ்டம் சுகமானது. உண்மைதானே? ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். சரியா? அப்போ இந்த பொறுப்புகளை கொடுக்கிற போது எனக்கு அருமையான மோசைக்கு எத்தனை சில ஆலோசனை சொல்ல. வீட்டுல போய் நீங்க யாத்திராம 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப அழகா சொல்லுவாரு, திறமை உள்ளவன்ட்ட கொடு, கடவுளுக்கு பயப்படுவன்ட்ட கொடு, பொருளாசை இல்லாதவன்ட்டு அந்த பொறுப்பெல்லாம் கொடு. நாம பொறுப்பை கொடுத்து யார்கிட்ட கொடுப்போம்? நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களா இருக்கணும். ஒண்ணு வீட்டு சித்தப்பா வீட்டு பிள்ளை, மாமா, அத்தை, அண்ணன், என் குடும்பம், இப்படிதான் பொறுப்புகளை கொடுக்கும். அது தவறு. பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இல்ல, நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாலும் அதுதான் ஆதி திருச்சபை செய்தது. 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்க ஒரு பெரிய சண்டை, விதவைகள் சரியா விசாரிக்கப்படல, ஓரவஞ்சனை காட்டுறான். பார்த்தான் பேதுரு, இல்ல இது நமக்கு ஒத்து வராது. அவளை கூப்பிடுற, பஞ்சாயத்து பண்ண ஆண்டவர்களை அனுப்பல, எங்க வேலை போதிக்கிறது ஜெபிக்கிறது, அதுக்கு சில நியமனம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேண்டியப்பட்ட ஆளை போட்டுக்கன்னு சொன்னாரா? இல்ல, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்தவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், எனக்கு அருமையானவர்களே, உண்மை உள்ளவனை அந்த பதவிக்கு தேர்ந்தெடு. ஒரு 7 பேரை தேர்ந்து தான் பதவியை கொடுத்துட்டான். அப்ப 2வது முக்கியமான தீர்மானம் படிப்பு காரியம், திருமண காரியம். பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கணும் பார்த்தீங்களா? அப்ப இந்த முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறப்போ நீங்க யாருடைய அழுத்தத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. நீங்க தேவ சமூகத்துல தனித்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த காரியத்தை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? இந்த வரனே மகளுக்கு வருது, உங்களுடைய சித்தம் என்ன? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. முக்கியமான தீர்மானம். ஒரு பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் போட போறீங்களா? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஒரு திருமண காரியத்தை ஆயத்தமாறீங்களா? ஒரு வேலைக்காக ஜெபம் பண்றீங்களா? எனக்கு அருமையில அப்ப நீங்க இந்த முக்கியமான தீர்மானம் எடுக்கிற போது நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா? இதுல தேவ சித்தம் இருக்கிறதா? இல்ல, நம்ம எதையுமே கேட்கறது இல்ல. தேவ சமூகத்துல போய் எனக்கு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற போது கேட்கறதே இல்லை. நான் சமீபத்துல நாகர்கோயிலுக்கு ஒரு ஆலயத்துல 3 நாள் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்க ஒரு குடும்பத்தாரை பார்த்தேன். அவங்க ரொம்ப வயசான தாயும் தகப்பனும். அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்போ அவங்க வீட்டுல தங்கியிருந்தேன். நான் அன்னைக்கு காலையில் சாப்பிட்றப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், உங்க புள்ள என்ன படிக்கிறான், என்ன செய்யறான்? அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயா, எங்களுக்கு திருமணம் ஆகி 18 வருஷம் கழிச்சுதான் எங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்தாரு. கேட்டு நாங்க அவனை பெற்றுக்கொண்டனால அவனுக்கு சாமுவேல் பேர் வச்சுட்டோம். இப்ப எங்கம்மா இருக்கான்? லண்டன்ல இருக்கான் அப்படின்னாங்க. சொல்லிட்டு நம்ம சொன்னாங்க, அது சாட்சியை சொல்லவா? சாட்சி ரொம்ப பெருசு, நான் சுருக்கமா சொல்லிடுறேன், சொல்லுங்கம்மா. அவங்க சொன்னாங்க, எங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டனால எல்கேஜி எந்த ஸ்கூல்ல போடணும் அப்படின்னு நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டோம். நாம யார்கிட்ட கேட்போம்? பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்போம், அந்த ஸ்கூல் எப்படி? இல்லாட்டி அவன் பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல என் பிள்ளை என்ன செய்யணும்? கண்டிப்பா அது நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ, அப்படிதானே? கடை வாங்கியாவது என்ன செய்வோம்? ஸ்கூல்ல போட்டுரும். அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஸ்கூல்ல காமிச்சாரு. ஸ்கூல் அட்மிஷன் போட்டாங்க. +2 வந்தா. +2 வரப்போ அவங்க ஜெபம் பண்றாங்க, என் மகன் +2 நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணி அவன் சாட்சி, ஆண்டவர் சமூகத்தில் அவன் சாட்சி சொல்லணும். இந்த டிவியில பேட்டி எடுப்பாங்கல்ல, அப்ப ஏசப்பா அப்படிங்கிற பேரைய புள்ள உபயோகப்படுத்தி, ஏசப்பா எனக்கு ஞானம் கொடுத்தாரு, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண ஏசப்பா எனக்கு வெற்றியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணாங்க. +2 எக்ஸாம் எழுதுனா 1200க்கு 1162 மார்க் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டா. பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டியில அவன் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறா. எல்லாரும் கேட்டாங்க, குடும்பம் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்க ஆண்டவர் சமூகத்துல அப்பா அம்மா பிள்ளை 3 நாள் உபவாசம் பண்ணாங்க. எத்தனை நாள்? நம்ம ஒருவேளை உபவாசம் பண்ணி செத்து போயிருவோம். பதிருக்கீங்களா? ஒருவேளை உபவாசம் பண்ற முகத்தை பாருங்களேன், 1 மாசம் சாப்பிடாதே மாதிரி இருப்பான் இல்ல. அவங்க 3 நாள் அப்பா அம்மா பிள்ளை உபவாசம். எதுக்கு? அடுத்து நாங்க என்ன செய்யணும்? அப்ப அவனுக்கு அன்னைக்கு மெடிக்கல் கட் ஆஃப் இருக்குது, எனக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச 2 படிப்பு தானே. என்ன படிப்பு? ஒன்னு டாக்டர், தவிர இன்ஜினியர். ஏன்னா எங்க சித்தப்பா வீட்டு பிள்ளை அதெல்லாம் இருக்கா, எங்க அண்ணன் பிள்ளை அதெல்லாம் இருக்கா, என் உறவுக்காரன் அதெல்லாம் இருக்கப்போ என் பிள்ளையும் அவன் மேல தேவ சித்தம் இருக்கான்னு கேட்கறது இல்லை. அவன் டாக்டர் ஆயிட்டா அவன் டாக்டர் ஆயிடும். சில பேரண்ட்ஸ் அவங்க ப்ரெஷர், என் பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆயிடும், இவன் ஆசை, இவன் டாக்டர் ஆகல அப்படிங்கிறதுக்காக இவன் பிள்ளை எப்படி, அவனுக்கு மெடிக்கலே பிடிக்காது. கேட்கணும் பிள்ளைகள்ட்ட, அடுத்து என்ன படிக்க ஆண்டவர் விரும்புறமா ஆண்டவர்கிட்ட கேளு இல்ல. அவங்க ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணா ஒரு ஸ்கூல்ல ஒரு அரசு காலேஜ்ல கொண்டு BA எக்கனாமிக்ஸ் போட்டாங்க. BA எக்கனாமிக்ஸ் கோல்டு மெடல்ல வின் பண்றா, MA எக்கனாமிக்ஸ் கோல்டு மெடல்ல வின் பண்றா. எனக்கு அருமையானவர்ல அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, லண்டன் ரிசர்வ் பேங்க்ல ஒரு போஸ்டிங். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப தெளிவா எழுதிருக்கா, அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க, எக்கனாமிக்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இதை பார்த்த உடனே இவன் உள்ளத்துல இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஆவியானவர் உண்டாக்குறார். இதை கேட்டா ரொம்ப மடத்தனமா தான் இருக்கும்.
அவனுக்குள்ள உணர்வு வந்து அப்பாட்ட போய் சொல்ல, அப்பா சொல்ல, இல்ல மகன் நீ தவறா புரிஞ்சுட்ட, அவங்க கேட்டது பிஏ இது அக்கௌண்ட்ஸ் கேட்கிறான், பிகாம் கேட்கிறான், நீ படிச்சுக்க பிஏ எக்கனாமிக்ஸ் செலக்ட் பண்ண மாட்டான். இல்லப்பா எனக்கு ஏன்னு தெரியல ஒரு உணர்வு, சரி பிள்ளை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போகுது, 6 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்றான். அப்போ ஒரு லேடி எடுத்து பார்க்கறா, இவன் நம்ம அக்கௌண்ட்ஸ் கேட்டா எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி வெறுப்புல இந்த அப்ளிகேஷனை தூக்கி எறிகிறா. அடுத்தவன் முன்னாடி போய் விழுகுது, ஃபேன் காத்துல பக்கங்கள் புரட்டுது. அவன் பார்க்கறான், பிளஸ் 2ல நல்ல மார்க், பிஏல கோல்டு மெடல், எம்ஏல கோல்டு மெடல், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருக்கிறானே, ஏன் இவனை செலக்ட் பண்ணக்கூடாது? கமிட்டி அமர்ந்து ஆலோசிக்கிறாங்க. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இவனை கூப்பிடலாமே, இல்ல நம்முடைய சட்டத்துல இடம் இருக்குது, நம்முடைய பைலால இடம் இருக்கு, அவளை கூப்பிடலாம். கூப்பிட்டாங்க, போயிட்டான், டிக்கெட் ஃப்ரீ. லண்டன் போயிட்டா. லண்டன்ல போய் 6 மாசம் அந்த கிழமையில ஒரு யூனிவர்சிட்டியில அக்கௌண்ட்ஸ் படிக்க சொல்றாங்க. அவன் சொல்றாங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் 6 மாசம் படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி 80% 80% மார்க் வாங்கிட்டா யூ ஆர் செலக்டட். இல்ல அப்படின்னா நீ போறதுக்கு ரிட்டன் டிக்கெட் நாங்க பணம் கொடுத்துறோம், நீ இந்தியாவுக்கு போயிரு, 6 மாசம் நீ தங்கி படிக்கிற படிப்பு உனக்கு இலவசம், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீன்ட்டான். 6 மாசம் படிக்கிறான், ஒண்ணுமே புரியல அவனுக்கு, அவ்வளோ ஹார்டு. அந்த இங்கிலாந்துடைய கணக்கு அவனால புரிந்து கொள்ள முடியல, பயங்கர கஷ்டம். 6வது மாதம் எக்ஸாம் எழுதுறான், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறான். எனக்கு கருமையான எக்ஸாம் எழுதி எனக்கு கருமையான ரிசல்ட் வருது. அவங்க கேட்டது 80%, இவன் வாங்கினது 82%. பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில கைகள் உயர்ந்து கொஞ்சம் அலேலியா சொல்றீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 82% யூ ஆர் செலக்டட். அவன் சொல்ற, இப்ப எங்க இருக்காம, லண்டன் ரிசர்வ் பேங்க்ல என் பையன் வேலை பார்க்கறான் அப்படின்னா. எனக்கு ஒரு ஆசை, எவ்வளவு சம்பளம் வாங்குவான் அப்படின்னு கேட்கலாம். அது கேட்டா ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல, இருந்தாலும் கேட்டலாமே அப்படின்னு சொல்லி அம்மா பார்த்து கேட்டேன், ஏமா உங்க பிள்ளை மாசம் என்ன சம்பளம் வாங்குவான்? அந்த அம்மா சொல்லிச்சு, பெருசாலாம் ஒண்ணு வாங்கலையா, மாசம் ஒரு 21 லட்சம் தான் வாங்குறான். அட பாவிகளா, பெருசா ஒண்ணு வாங்கல, 21 லட்சம் தான் வாங்குறான்னு சொல்லிட்டு அம்மா அடுத்த லிஸ்ட் வைக்குது. வீடு ஃப்ரீ, காரு ஃப்ரீ, காருக்கு ஃபியூல் ஃப்ரீ, அவங்க மெடிக்கல் ஃப்ரீ, 2 பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ, மாசம் 21 லட்சமும் ஃப்ரீ. ஆமே, நீங்க ஜெபித்தீங்கன்னா தீர்மானம், ஆண்டவர்ட்ட ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ நல்லா ஜெபம் பண்ணுங்க. முக்கியமான தீர்மானம், யாருடைய அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு முதலாவது கடமை, முக்கியமான கடமை அதிகாலை ஜெபம். 2வது முக்கியமான தீர்மானத்தின் போது ஜெபம். 3வது வீட்டுல போய் லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பேதுருவை சோதிக்கும்படி பிசாசு ஆண்டவர் சமூகத்துல போய் உத்தரவு கேட்பான். ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு பேதுரு பார்த்து சொல்வார், பேதுரு, பிசாசு சுலகினால் புடைக்கிறதை போல உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டா, நான் உனக்கு சாங்ஷன் பண்ணிட்டேன். ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படி உனக்காக நான் என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். ஏன் பேதுருவுக்காக ஆண்டவர் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த பேதுரு மேலதான் ஆண்டவர் சபையை கட்டுவேன்னு சொன்னார். இல்ல என்ன கருமையானவர்களே, இந்த பேதுருவை பார்த்துதான் என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி கேட்டார். இல்ல என்ன கருமையானவர்களே, அவனுக்காக ஜெபித்தனாலதான் இன்னைக்கு 2 என்ன கருமையான நிருபங்கள் பேதுருவால் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப 3வது முக்கியமானவர்களுக்கான ஜெபம். இல்ல ஏசப்பாவுக்கு பேதுரு ரொம்ப முக்கியம், இந்த முக்கியமானவர்களுக்காக அவன் ஜெபித்த ஜெபம் என கருமையானவர்களே. இல்ல அப்ப முக்கியமான, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு ரொம்ப முக்கியம். நமக்கு எதெல்லாம் முக்கியம்? நம்முடைய குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்ல நம்முடைய கணவன் ரொம்ப முக்கியம், நம்முடைய மனைவி ரொம்ப முக்கியம், நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் அன்பு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க திறப்பில் நிற்க வேண்டிய காலங்கள் இந்த காலம். இல்ல பிள்ளைகளை பெத்து போடுறது நம்முடைய கடமை முடிந்து விடுவது கிடையாது. இல்ல அவங்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபிங்க. இல்ல வாரத்துல அல்லது மாதத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்காக, உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பெற்றோரை நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் உபவாசம் பண்ணி உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? அடிக்கடி உள்ளத்துல எழும்புகிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு நான் என் பிள்ளைக்காக அழுகலைன்னு சொன்னா, ஒரு நாள் என் பிள்ளையால நான் அழ வேண்டிய காலங்கள் வந்து விடுமோ என்கிற ஒரு பயம் என் உள்ளத்துல இருக்கும். உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துல அழுங்க. ஏன்னா ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம், பாவம் நிறைந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளை குறை சொல்லி பெரிதல்ல என கருமையானவர்களே, வீழ்ச்சி என்பது எப்பக்கம் நம் பிள்ளைகளை நெருக்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்காக
ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, பொருளாதாரத்துக்காக, தேவைக்காக, முதலாவது நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறேன். நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தந்த குடும்பம் அல்ல, ஆண்டவர் தந்த மனைவி அல்ல, ஆண்டவர் தந்த பிள்ளைகள் அல்ல, அவங்களுக்காக நல்ல ஜெபிக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல பெற்றோரை எங்களுக்கு தந்தீங்க இல்ல. உங்களுடைய உயர்வுக்கு பின்பு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் இருக்கு தெரியுமா? நீ இன்னைக்கு நல்லா உடுத்தி இருக்கிற, நல்லா படிச்சிருக்கிற, நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற, ஒரு நாள் உங்க அப்பா அம்மா உட்கார வச்சு எனக்கு அருமையான கடந்த கால வாழ்க்கையை கேட்டு பாருங்களேன். புசிக்காம குடிக்காம உறங்காம இருந்த இரவுகள் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? சும்மா இந்த கல்வியை உங்களுக்கு பெற்றோர் கொடுத்தரலமா? இந்த பெற்றோர் இந்த கல்வியை கொடுப்பதற்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ், எவ்வளவு தியாகம் பண்ணி இருப்பான் தெரியுமா? நல்ல ஆடை உடுத்தி இருக்க மாட்டாங்க, நல்ல ஆபரணங்கள் அணிந்திருக்க மாட்டாங்க, நல்ல ஆகாரம் புசித்திருக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு தேவை 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 என்று சொல்லி தன்னை ஒருத்து உன்னை உருவாக்கி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த பெற்றோருக்காய் ஜெபிக்க வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு உண்டு. பிள்ளைகளை ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பிள்ளைகள் ரொம்ப எளிதா பெற்றோரை பார்த்துக்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களாம் அந்த காலத்து ஆட்கள், இவங்களா பெரிய சயின்டிஸ்ட், இவங்க ரொம்ப படிச்ச ஞானிகள். அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்ல. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட நல்ல தகப்பனை தாயை தந்ததற்காக நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும் இல்ல. ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க போகிற அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்க பெற்றோருக்காக, உங்க டீச்சருக்காக, உங்க ஸ்கூலுக்காக, நீங்க சார்ந்திருக்கிற ஸ்தாபனங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். முதலாவது குடும்பம், இரண்டாவது நம்முடைய திருச்சபை. திருச்சபை திருமண்டலம் இல்ல, நம்முடைய திருமண்டலத்துக்காக ஜெபிக்கணும், நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்கணும். திருச்சபையில் எவ்வளவு தேவை உள்ள மக்கள் இருக்காங்க பாருங்களேன் இல்ல. படிப்புக்கு எனக்கு கருவியாளருடைய கல்வி நிதி இல்லாத பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள், திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளைகள். உங்க சர்ச்சில் எத்தனை பேர் மேரேஜ் வயசை தாண்டி இருக்கிறாங்க? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குதா? எத்தனை பேருக்கு கர்ப்பத்தின் கனி இல்ல? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குதா? அவங்கள பார்த்து கேட்டு அவங்களுக்காக நாம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நம்ம கொடுத்த ஆயர் குடும்ப உதவி ஆயர், நம்முடைய பாடகர் குழு, இசை மீட்டுகிற பிள்ளைகள், எனக்கு சவுண்ட் சிஸ்டம், எனக்கு அருமையான ஒளிபரப்புகிற பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும். சும்மா சபையில அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை இல்ல, அது இப்படி வச்சிருக்கலாம், அது இப்படி வச்சிருக்கலாம், மைக் அப்படி திருப்பி வைக்கலாம், ஸ்பீக்கர் இப்படி, நீ ஆலோசனை உனக்கு தேவையில்லை. ஆண்டவர் சமூகத்துல சபைக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் இல்ல. நான் இப்படி கூட சொல்றேன், சபைக்காக ஜெபிக்காதவர்கள் தான் சபையில் உள்ள குறைகளை பேசுகிற கூட்டமாக இருப்பாங்க. ஜெபிக்கிறவங்களா இருந்தா அவங்க தேவனுக்கு தெரியப்படுத்திட்டா ஆண்டவர் மாத்துவான் போயிட்டு இருந்துருவான். அப்ப ரெண்டாவது சபை. மூன்றாவது ஒன்னு சொல்லி முடிச்சாரு, தேசம். நம்முடைய தேசம் ரொம்ப முக்கியம். 140 கோடி ஜனம் வாடுகிற ஒரு பெரிய தேசம். நாளை மறுதினம் எலெக்ஷன் கவுண்டிங் வருது. ஆண்டவர் ஆட்சியில் ஒரு மாற்றத்தை நமக்கு கொண்டு வரணும் இல்ல. தேவன் விரும்புகிற ஒரு அரசு அமைக்கப்பட வேண்டும். தேசத்துக்காக ஜெபிங்க. நம்முடைய இந்திய தேசத்தை போல ஒரு பக்தி நிறைந்த தேசத்தை எந்த உலகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. கல்லை கண்டாலும் தெய்வமாக்குவான், மண்ணை கண்டாலும் தெய்வமாக்குவான், மரத்தை கண்டாலும் தெய்வமாக்குவான், பாம்பை கண்டாலும் தெய்வமாக்குவான், பாம்பு புத்தை கண்டாலும் தெய்வமாக்குவான். பக்தி நிறைந்த ஜனம் இந்திய ஜனம். ஆனா உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியல. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு அருமையான ஒரு பிரபலமான நடிகர் ரஜினிகாந்த் இமயமலை பிரயாணம் போனாங்க. இதயமே வெடிச்சிருச்சு. அங்க யாரடா பார்க்க போறேன்னு கேட்டா சொல்றா, அங்கே ஒளியை பார்க்க போகிறேன். ஒளி உள்ள தெய்வம் யாருன்னு அவனுக்கு தெரியலையே. என் அன்பு தேவ பிள்ளையை, மடமை நிறைந்த ஒரு தேசத்தில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களுடைய ரட்சிப்புக்காக, இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக திருச்சபையாய், தனி மனிதனாய், குடும்பமாய் ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். சுவிசேஷத்துக்கான வாசல்கள் அடைபட்டு கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறையா. இன்னும் எவ்வளவு நாள் இந்த சுவிசேஷத்துக்கான வாசல் திறந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஐயோ, சுவிசேஷத்துக்கான வாசல்கள் அடைபடுவதற்கு முன்பதாக ஒரு ஜன கூட்டம் சந்திக்கப்படணுமே. யோசித்து பாருங்க. நம்ம ஜெபிக்கணும். இந்தியாவை ரட்சி, இந்திய மக்களை ரட்சி. ஒரு வில்லியம் கேரி எப்படி சோமண்ணா, அதை செருப்பு, பழைய செருப்பு தைக்கிற மனுஷன், அவை கடையில் இந்திய தேசத்தின் வரைபடம் இருக்கும். அதை பார்த்துட்டா செருப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த வரைபடத்தை கீழே விரிச்சு உருண்டு சோமண்ணுவா. ஆண்டவரை இந்தியாவை ரட்சியோ. எங்கேயோ பிறந்த ஒரு வில்லியம் கேரிக்கு இந்தியாவை குறித்த ஒரு பாரம் இருக்கும் என்று சொன்னா, நான் இந்திய பிரஜை, நான் இந்திய குடிமகன், இந்தியாவின் நலனை புசிக்கிறவன், குடிக்கிறவன். நான் இந்தியாவுக்காக எவ்வளவு ஜெபிக்கணும். 3 காரியம் சொன்னேன். முதல் கடமை, முக்கியமான கடமை அதிகாலை ஜெபம். முக்கியமான தீர்மானத்தின் போது ஜெபம். முக்கியமானவர்களுக்கான ஜெபம். தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
என்னோடு பேசினீங்க, எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. எங்கள் முழங்கால்கள் ஆண்டவரை பலன் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். தளர்ந்த எங்கள் கைகளை இன்றைக்கு திடப்படுத்துங்க. தள்ளாடுகிற எங்கள் முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. மங்கி எரிகிற திரி அணையாத தெய்வம், நெறிந்த நாணலை முறியாதவர். இந்த மாதத்தில் எங்கள் ஜெப தீபத்தை ஆண்டவர் தூண்டி விடுங்கப்பா. அநேகருடைய ஜெப தீபம் அணைந்து போய் கிடக்கு, தூண்டி விடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. கர்த்தர் ஆண்டவரை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை பார்த்து தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறேன். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், ஒரு துக்க நாட்கள் முடிகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த 6வது மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 5 மாதங்கள் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர். கோடை காலத்திலும் நல்ல மழையை தந்தீர். வெயிலின் உஷ்ணத்திற்கு ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி பாதுகாத்தீர். தேர்வெழுதின பிள்ளைகள் வாழ்விலே நன்மையான காரியங்களை தந்தீர். புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் கிருபை எங்களுக்கு பாராட்டியிருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதனை பங்கேற்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், தேவனுடைய சமூகத்தில் சாட்சி சொன்ன பிள்ளைகளையும், ஆண்டவருக்கென்று நன்றி காணிக்கை படைத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் பொருத்தனைகளோடும் தேவைகளோடும் உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் அவருடைய வேண்டுதல்களையும் அறிந்திருக்கிற தகப்பன் நீர் சுவாமி. ஏற்ற காலங்களிலே உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது என்ற வார்த்தையின்படியாய் நன்மையானவைகளை அவருடைய வாழ்விலை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்திற்கு நல்ல ஒரு முடிவை வருகிற 4ஆம் தேதி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நற்காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருமண்டலத்திற்காக, பேராயருக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்ய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, பாஸ்டேட் கமிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு பாஸ்டேட் கமிட்டி அமைந்து தேவனுடைய நாமத்தை முழு திருமண்டலமாக நாங்கள் நிறைவேற்றி புதிய ஆஃபீஸ் பேரஸை நாங்கள் தேர்ந்தெடுக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கண்ணீரோடும் வியாதியோடும் பலவீனத்தோடும் இருக்கிற மக்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய பலவீனங்களை மாற்றி கொடுப்பீராக. தம்பி லேவியுடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்தீர். மகோன்னதமான காரியத்தை நீர் செய்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்ததாமே பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கற்பத்தின் கனியை சுமந்து பிரசவத்துக்கு நேராய் கடந்து செல்கிற பிள்ளைகள் உண்டு. உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாதுகாப்பீராக. திருமணத்திற்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அருமையான மினிமாளுடைய திருமணத்திற்காக திருச்சபையாய் ஆண்டவரே நாங்கள் கொடுத்து உதவின சிறு சிறு பொருட்களும் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மற்ற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை நடக்காதா, இதே போல் அறிக்கைகள் வாசிக்கிறதை கேட்க மாட்டோமா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு காத்திருக்கிறவருடைய வாழ்விலே நன்மையான காரியங்களை ஏற்ற காலத்தில் நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு நமது அடியாருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை மீண்டுமாய் எங்களுக்கு நினைப்பூட்டினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று யார் யாரெல்லாம் நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தீர்மானித்தார்களோ அவருடைய சரீரம் ஒரு நாளும் அவர்களை பலவீனப்படுத்தாதபடி அவருடைய ஆவியிலே பலன் கொண்டவர்களாக ஆண்டவரே சொல்லப்பட்ட 3 ஜெப குறிப்புகளை மனதில் வைத்து அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க கிருபை தாரும். தங்கள் வாழ்வுகளை முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம் ஜெபிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, தேவையுள்ள மக்களுக்கு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தந்து ஒரு ஜெபிக்கிற திருச்சபையாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்களை விட்டு தொலை தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கரத்திலே இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தினாலே கடந்து செல்ல கிருபை தருவீராக. இன்றைக்கு சாட்சி சொன்ன அருமையான சகோதரிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய பணிகளை முடித்து
மீண்டுமாய் எங்கள் மத்தியிலே வந்து அவர்கள் குடியேறும் பொழுது இந்த திருச்சபைக்கு ஒரு நல்ல ஒரு ஜெபத்தின் தாயாக காணப்பட தேவரீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்தில் எங்கள் திருச்சபைக்கு புதியதாய் வந்து இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய அங்கத்தினராய் மாறுவதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற அருமையான சேவியருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் நன்மையினால் அவர்கள் திருப்தியாக கிருபை தருவீராக. இந்த ஆலயத்தோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பிறகு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமா இருக்க கிருபை தாரும். இன்னும் கோடை வெயிலுக்கு எங்களை தப்புவித்து பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.